அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். அடியேன் புதிய பிரியன் சித்தாவர்மா வைத்தியர், கள்ளக்குறிச்சி. கிட்னி ஃபெயிலியர் வந்து இன்று வாழ்க்கைக்கு ரொம்ப பரவலாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்த அந்த நோய் வந்து அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வருகின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து வேகமாக பரவி கொண்டு வருகின்ற ஒரு நோயாக இன்னைக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு வருது. இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு அகத்தியர் வைத்திய காவியம் 1500 ஒரு சித்தர், நம்முடைய அகத்திய மகாமுனி வந்து ஒரு மருத்துவம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த மருத்துவத்தை தான் இந்த காணொலி வழியாக உங்களுடன் நான் வந்து பகிர போகிறேன். மிக உயர்தரமான மருந்து. ஆனால் இந்த மருத்துவ விளக்கம் வந்து சித்த மருத்துவத்தையும் சித்த மருத்துவ வாழ்வியலையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கானது மட்டும்தான். இது மாறாக அனைவருக்குமானது அல்ல என்பதை இதன் வழி அடியேன் வந்து தெரிவித்து விடுகிறேன். சரி, இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து எப்படி ஏற்படுது, என்ன காரணமாகனாக்க, இது வந்து சித்தர்கள் வந்து மேக நோய் 4448 நோய்கள்ல மேக நோயின்னு 21 வகையான நோய் இருக்கு. அந்த 21 மேக நோய்கள்லாம் சூடு நோயின்னு அர்த்தம். இந்த சூடு நோயில தான் இது வருது. கிட்னி ஃபெயிலியர் ஒரு வகையான சூடு நோய் தான் அப்படின்னு பார்க்குறாங்க. சித்த மருத்துவத்துல வந்து வாதம், பித்தம், சிலத்துவம். வாதம் 86 வகையான நோய்கள், பித்தம் வந்து 42 நோய்கள், அடுத்தது சிலத்துவம் வந்து 96. இப்போ இதனுடைய விரிவு வந்து 4448 நோய்கள். இப்போ இது வந்து நம்ம பித்த ஒரு நோய் அப்படின்னு வந்த உடனே இது வந்து சூடுனால வருதா, இல்லை வாயுனால வருதா, இல்லை குளிர்ச்சினால வருதா, நம்ம முதல்ல அடையாளம் செய்து கொள்ளணும். அது நீங்கள் வைத்தியர்களாக இருந்தாலும், மருத்துவர்களாக இருந்தாலும், இல்லை சாதாரண கஸ்டமராக இருந்தாலும், பேஷண்டாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன வகை நோய் இருந்தது. இப்போ கிட்னி ஃபெயிலியர் வந்த உடனே நமக்கு சூடு நோய். இப்போ சூடு நோய் அப்படின்னாக்க சூடு அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணு, கிட்னியில் போயிட்டு அந்த நெப்ரான்ஸ்னு இருக்குது, கிட்னியில் உள்ள கிட்னி ஃபுல்லாக ஃபில்ட்ரேஷன் தான். கிட்னிங்கிறது என்ன அப்படின்னாக்க நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியே ஃபில்ட்ரேஷன், நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு ஆலை தான் சிறுநீரகம். அப்போ இந்த சுத்திகரிப்பு ஆலை எதன் கொண்டு ஆலைப்படுதுன்னா நெப்ரான்ஸ் சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான நெப்ரான்ஸுகளை கொண்டு தான் அது வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுது. அதாவது என்ன கழிவு பண்ணுது, யூரியாவை வெளியே தள்ளுது, யூரிக் ஆசிடை வெளியே தள்ளுது, கிரியேட்டினை வெளியே தருது. ஸோ இந்த விஷயங்கள், இந்த கழிவு நச்சு பொருள்கள்லாம் உடம்புக்குள்ள தங்கிட்டா அதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியர் சொல்றோம். ஓகே, கிட்னி ஒன்று சுருங்கிக்கும். சுருங்கிருச்சு அப்படின்னாக்க நம்மளுடைய கழிவுகள்லாம் உள்ள தங்கிக்கும். சூட்டுனால ஒன்று விரிஞ்சிடும், எலார்ஜிமெண்ட் சொல்லுவாங்க. விரிஞ்சிச்சுன்னா அல்புமின் புரோட்டீன்லாம் வெளியே போயிடும், அதாவது சத்துக்கள்லாம் வெளியே போயிடும். அப்போ கிட்னி கழிவுகளை மட்டும் வெளியேற்றிட்டு சத்துக்களை வந்து சிறுகுடலுக்கு கொடுக்கணும், புரிஞ்சு கொடுக்கணும். சிறுகுடல் வந்து கல்லீரலுக்கு அனுப்பும். கல்லீரல் போது அப்புறம் எல்லாத்தையும் பிரித்து பல ரசாயன மாற்றங்கள் செய்யும். இப்போ அதிகப்படியான உஷ்ணங்கள் போயிட்டு கிட்னியை தாக்குவதனால என்ன ஆகுதுனாக்க ஒன்று சுருங்கிக்குது, இல்லை ஒன்று விரிஞ்சிருக்குது. இதை தான் சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அப்போ அடிப்படை காரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், சூடு நோயின்னு சொல்கிறோம். சூடு நம்ம உடம்புல அதிகமாக ஏற்படுறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது. ஒரு காலத்தில், அந்த காலத்துலலாம் சூடுலாம் நிறையா காட்டில் வேலை செஞ்சாங்க, எல்லாம் விவசாய வெயிலில் தானே வேலை செஞ்சாங்க, அவங்களுக்குலாம் வரலையே அப்போ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க, அவங்க நிறைய வெயிலில் வேலை செஞ்சாங்க, நிறைய கூடை குடித்தாங்க, நிறைய நீராக தண்ணி சாப்பிட்டாங்க, நிறைய எலுமிச்சை சாறு குடித்தாங்க, நிறைய மோர் சாப்பிட்டாங்க, புளியங்கொட்டை சாப்பிட்டாங்க. புளியங்கொட்டை ஊற வச்சு உரைச்சி சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் வெளியில் செய்யும். புளியங்கொட்டை வந்து உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். சூட்டை ஏற்படுத்துறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவங்க குளிர்ச்சி கூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் சூடை ஏற்றிக்கிறதோடு சரி, குளிர்ச்சிப்படுத்துறது கிடையாது. அதனால தான் நமக்கு இந்த நோய் வருது. ரெண்டாவது காரணம் சர்க்கரை நோய். நீங்கள் சும்மா போனாவே உங்களுக்கு சர்க்கரை நோயின்றுவாங்க. இன்னைக்கு போயிட்டு நீங்கள் சும்மா போனாவே சர்க்கரை நோய் ஒன்றும் கிடையாது. உடம்பு சூடாக போய் செக் பண்ணிங்கன்னா சர்க்கரை நோயின்னு சொல்லிடுவாங்க. பயப்படாதீங்க. முதல்ல வந்து எந்த நோய் வந்தாலும், எவ்வளோ பெரிய நோய் வந்தாலும் பயப்பட வேலையை நிறுத்துருங்க. பயம் உணர்வு அதிகமாக தான் கிட்னி ஃபெயிலியர் வரும். அதுதான் நான் சொல்கிறேன். உணர்வு மனசில் பய உணர்வு அதிகமாக இருந்தாலும் உடல் உஷ்ணமாகி கிட்னி ஃபெயிலியர். சில பேருக்கு பயந்த உடனே அப்படியே யூரின் போயிடுவாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். பயத்தில் அவன் யூரின் போயிட்டாயா. பய உணர்வு இருந்தால் கிட்னி அந்த கிட்னி பிளாடர் வந்து சுருங்கி நரம்பு தளர்ச்சி வந்துடும், யூரின் இழுத்து பிடிக்காது. இப்போ பய உணர்வு முதல்ல இருக்கக்கூடாது, பதற்ற உணர்வு இருக்கக்கூடாது, கோப உணர்வு இருக்கக்கூடாது, அதிகப்படியான காம உணர்வு இருக்கக்கூடாது. இப்போ டைம் தேவைக்கு காம இருந்துக்கலாம், காம உணர்வோடே இருந்தாலும் சூடு ஏறிடும். மோக உணர்வு, மோகம் எப்பயோ ஒரு தேவைதான், மோகத்தோடே இருந்தாலும் சூடு ஏறிடும். அப்போ அந்த சூடுகளும் கிட்னி ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணமாக அமையுது. அடுத்து சர்க்கரை நோய் வந்த உடனே, சர்க்கரை நோயின்னு போயிட்டாவே நம்ம மன ரீதியாக முதல்ல பாதிப்போம். சர்க்கரை நோயை முதல்ல அமைதியாக வாரத்துக்கு நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. காலையில் 6 to 7 நல்லெண்ணெய் தேய்ச்சி 1 மணி நேரம் வச்சது ஒரு 10 நாளைக்கு குடிங்க. அடுத்தது ஒரு எலுமிச்சை பழத்தை தலையில் தேய்ச்சி ஒரு 6 to 7 1 மணி நேரம், அடுத்து ஒரு 10 நாள் வைங்க. 10 நாள் அந்த 10 நாள் செய்து பார்த்துட்டு திரும்ப போய் நீங்கள் செக் பண்ணுங்க.
சுகருங்கிறதே இருக்காது. அதுக்கு முன்னாடி சுகர்னு சொல்லுவாங்க, இது சாப்பிட்டு சுகரே இருக்காது. இல்லை வெந்தயத்தை சாப்பிடுங்க, இல்லை மல்லிகை சாப்பிடுங்க, இல்லை குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டு போய் செக் பண்ணி பாருங்க, சக்கரை நோயே இருக்காது. அதனால சக்கரை நோய் என்றவுடன் பயப்பட வேண்டியதில்லை. நேரடியாக நிறைய மாத்திரை மருந்துகளை வாங்க வேண்டியது அவசியம் இல்லை. மிக நிதானமாக கோயிலுக்கு போங்க, தியானம் செய்யுங்க, சாமி கும்பிடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, வாரத்தில் 1 நாள் 2 நாள் தேவைக்கு மட்டும் எலுமிச்சை பழத்தை நல்லா தேய்ச்சி வச்சு குளிங்க, குளிர்ச்சிப்படுத்துங்க. அப்புறமா இப்போ சக்கரை நோய் டெஸ்ட் பண்ணுங்க, சக்கரை நோய் இருக்காது. கால் பாத எரிச்சல், கால் மதம் இருக்குது, மயக்க வருது, சர்க்கரை அப்படி பேர் வச்சிடணும். முதல்ல பயப்படாதீங்க. சக்கரை நோய்க்கு நீங்க நினைச்சிங்க உங்க மூளை உங்களுக்கு சக்கரை நோயா இருக்கும். ஆமா எனக்கு சக்கரை நோய் தான், ஆமா சக்கரை நோய் நினைச்சாவே நோயாலே ஆக்கிடும். அதனால சக்கரை நோய்க்கு நீங்க மருந்து எடுப்பதனால இந்த கிட்னி ஃபெயிலியர் நடக்குதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து சொல்றோம். அதனால வெப்பத்தை குறைச்சிக்கணும், சக்கரை நோய்க்கு அதிகப்படியாக மருந்து எடுக்கிறத குறைச்சிக்கணும். அதாவது தவறான உணவு பழக்கம். தவறான என்ன உணவு சார்? வேத விரோத உணவுகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாவத்தை சேர்க்கக்கூடிய உணவுகள், அல்லது நமக்கு வந்து உடம்புக்கு தேவையில்லாத உணவு, உடம்புக்கு விரோதமான உணவுகள். எது? அசைவ உணவுகள், ஹோட்டல் உணவுகள், நிறைய கலர் பொடிகள் சேர்த்த உணவுகள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, மதுபானங்கள், இதுதான் உடம்புக்கு விரோதமான உணவுகள். உடம்புக்கு மனசுக்கு விரோதமான உணர்வுகள் இருப்பது போன்று உடம்புக்கு விரோதமான நிறைய உணவு பழக்க வழக்கம் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அந்த உணவு பழக்க வழக்கம், தவறான உணவு பழக்க வழக்கத்தை நமக்கு வந்து வருது. அடுத்து மனச்சூடு. எதை எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயம்லாம் தலைக்கு ஏற்றிக்கிறது. புருஷன்னா திட்டுவான், ஓகே, அவன் திட்டானே அவனை ஏற்றிட்டு. பொண்டாட்டினா எதை திருப்திப்படுத்த முடியாது, இயல்பு. அவ திருப்திப்படுத்த முடியலன்னு திட்டு. பிள்ளைங்கிட்ட சண்டை வரும், அது இயல்பு. இல்லை பிள்ளைங்க மதிக்கலன்னு அதை எதையாவது மனம் தேடி எதையாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு அதையே தலையில ஏற்றிக்கிட்டு அப்போ குத்துதே குடையுதேன்னு சொல்லும். அந்த குத்துது குறைஞ்சி ரொம்ப நாள் மனசுல உள்ளத்துல குத்துக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால கிட்னி ஃபெயிலியர் ஏற்படும். பீ கூல், டேக் இட் ஈஸி. எது வேணாலும் எல்லாம் கடவுளுக்கு சம்மதம். கடவுளால் செய்யப்பட்ட உலகம் இது. நம்ம இடையில வந்தா இடையில போக போறோம். நான் அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப சூடு ஏற்றினீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அதனால அது பிரச்சனையை ஏற்க வேணாம். அடுத்து பால்வினை தொற்றுக்கு சதா காலமும் பெண்களுக்கு வாய்ப்பு கிடையாது. சதா காலமும் நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவைதான், அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சு. ஒரு 10 இட்லி சாப்பிடலாம், ஒரு 5 இட்லி தரலாம். ஒரு வேலைக்கு 50 இட்லி சாப்பிட்டுட்டா எல்லா உறுப்புமே அடி வாங்கும், கிட்னியும் அடி வாங்கும். அது போல தாம்பத்திய உணர்வு, அது மாதிரி தான் காதல், அதுதான் மோகம், அது மாதிரி தான் பாசம். பாசமும் அதிகப்படினா பாசமும் நோய் வரும், அதிகப்படினா அன்பும் நமக்கு தொந்தரவு வரும். எல்லாமே அளவுக்கு மீஞ்சினால் அமுதமும் நஞ்சும். ஆனால் அளவுக்கு அதிகமாக உடல் உணவு கொள்ளக்கூடாது, தவறான உணவு பழக்கம் இருக்கக்கூடாது. பால்வினை நோய் உள்ளவங்க நம்ம தாம்பத்தியை வச்சுக்கிட்டா உங்களுக்கு பால்வினை நோய்க்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்படலாம். அதுக்கு அடுத்துட்டு பகல்ல தூங்கினா அதிகப்படியான சூடு உடம்புல உருவாகும். பகல்ல படுத்துட்டு தூக்கம் இல்லாமல் எழுந்திரிக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். அடுத்து இரவுல தூங்காம இருந்தா நோய் வரும். பகல்ல தூங்கினா நோய் வரும், இரவுல தூங்கலாம் நோய் வரும். இதெல்லாமா சார் காரணம்? தூங்கலாமா கிட்னி ஃபெயிலியர் வரும்னு நீங்க இப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தூங்கலாம் வரும் சார். எப்படி சார்னாக்க 10 மணிக்கு மேல லிவர் வந்து ஓய்வு எடுக்கிற டைம். அந்த டைம்ல நீங்க தூங்கினா மட்டும்தான் லிவர், மனசு, உடம்பெல்லாம் ஓய்வு எடுக்கும். நீங்க அந்த நேரத்துக்கு 10 மணிக்கு 11 மணிக்கு ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு உள்ள போட்டுக்கிட்டு லிவரை சூடுபடுத்துறீங்க. லிவர் கிட்னி சூடுபடுத்திடும், கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷனை சூடுபடுத்திடும். ஃபில்டர் வந்து செய்யலைன்னா கிட்னி. அதனால உணவு பழக்க வழக்கம் தான் இதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாகுது. இதெல்லாம் கடந்து கர்ம வினை எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருந்தாலும் கிட்னி தீராத நோய்கள் வருவதற்கு காரணம் கர்ம வினைகள். அதனால முடிஞ்ச வரைக்கும் புண்ணியம் பண்ணுங்க. உங்களால ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும்னா கூட ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க. இது மிகப்பெரிய எல்லா நோய்களுக்கும் வருது. எந்த நோய்கள் வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அது கொஞ்சம் கஞ்சி, ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க அது மிகப்பெரிய கர்மவினை நோய்கள்லாம் குணப்படுத்தும். சரி, ஓகே, இதெல்லாம் காரணம் தெரிஞ்சு போச்சு சார், ஆனா நோய் வந்துருச்சு, நான் என்ன பண்ணலாம்? நீங்களே செய்து கொள்ளலாம். இதை வீட்டில் எல்லாரும் செய்யலாம். வைத்தியர்கள் மட்டும்தான் செய்யணும், வைத்தியர்கள் அல்லாத செய்யக்கூடாதா, செய்ய முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் செய்து கொள்ளலாம். நாட்டு மருந்து கடையில விற்கக்கூடிய சாதாரண மருந்து அசுவாதி சூரணம் அப்படின்னு ஒரு பேர். அசுவாதி சூரணம் இது வந்து ஆதாரம் வந்து அகத்தியர் வைத்திய காவியம் 1500 நூல்கள் வந்து கொடுக்கப்பட்டது. தேவையான மருந்து பார்த்தா திரிகடுகு, சுக்கு மிளகி, திரிகடுகு, ஜாதிக்காய், சாதிப்பத்திரி, அதிமதுரம், கிராம்பு, கடுகு ரோகிணி, அசமகதாகம், குரோசினி ஓமம், இவைகள் எல்லாம் வகைக்கு சம பங்கு. 50 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே 50 பங்கு. உதாரணத்துக்கு மொத்த எடையும் ஒரு 1/2 கிலோ வருதுன்னு வச்சுங்க. அந்த 1/2 கிலோவுக்கு மொத்த 1/2 கிலோ சர்க்கரை. சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை தான். சர்க்கரைனாவே நீங்க வந்து ஒயிட் சுகருக்கு போகவே கூடாது. பியூரிஃபிகேஷன் பண்ண சுகரே கிடையாது.
சுத்திகரிக்கப்பட்ட சுகரு, எண்ணெய் நம்ம சித்த மருத்துவத்துல ஆகாத உணவுகள், அதெல்லாம் நாட்டு சக்கரை இல்லை பனை வெல்லம் சம அளவுக்கு சேர்த்து காலை இரவு உணவுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுவாங்க. சார் இது மட்டுமே போதுமானு கேட்காதீங்க, மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கங்க. இது ஒரு அடிப்படையான மருந்து. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் இன்னும் 4 மாசத்துல இறந்துருவாரு, இன்னும் 1 மாசம் இறந்துக்கிறாரு, டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அசுவாதி சூரணம் சாப்பிட்டா ரெடி ஆயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நோயாளியை பொறுத்து நோயாளியுடைய உடல் பலம், தேக பலம், மனபலம், நோய் எவ்வளவு நாள் இருக்குது, அவருக்கு வேற எந்த நோய் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு சேர்த்து மருந்து எடுத்துக்கிட்டு இதை நீங்க கூட எடுத்துக்கணும். இதை மட்டுமே எடுத்தா ரெடி ஆயிடுமான்னு நீங்க நினைக்கக்கூடாது. இதை நீங்க எடுக்கலாம், தவறவே கிடையாது. உங்களுக்கு நல்ல குணம் கிடைக்கும். ஒரு 3 மாசத்துல ஒரு 6 மாசம் ரெகுலரா எடுக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏற்கனவே வேற என்னென்ன நோய் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அந்த நோய்க்கு இருந்தா அதையும் நீங்க சேர்த்து மருந்து எடுக்கணும். ஒரு சித்த மருத்துவோட ஆலோசனைகள் நீங்க இந்த மருந்து எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வேலை செய்யும். பலருக்கும் கொடுத்து சரி செய்யப்படுதாங்க. 4th ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு, டயாலிசிஸ் பண்ணிட்டு அந்த கேஸுகளை கூட இது கூட சில மருந்துகள் காம்போ பேக் மாதிரி நம்முடைய வள்ளலார் சித்தாவரம் வைத்தியசாலையில ஒரு காம்போ பேக் மாதிரி ஒரு 7-8 வகையான மருந்துகள் நம்ம போடுறோம். அதோட சேர்த்து கொடுக்கும்போது சூப்பரா வேலை செய்யுது. இது கூட ஏலாதி சோரம் சேர்த்துக்கலாம், இது கூட கரிசால கருப்பம் சேர்த்துக்கலாம், இது கூட பொன்னாங்கண்ணி மருந்து சேர்த்துக்கலாம், இது கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், இது கூட மோர் சாப்பிட்டுக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குளிர்ச்சி படுத்திக்கிட்டு வாழ்வியலையும் மாத்திக்கிட்டு கூட இந்த மருந்து மட்டும் எடுத்துக்கணும். நான் எல்லா தப்பையும் பண்ணுவேன், இந்த ஒரு மருந்து மட்டும் எடுத்து குணமாகுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சித்த மருத்துவமோ சித்த வைத்தியர்களை பொறுப்பாக மாட்டார்கள். உடலியல் பிரச்சனை தெரியணும், உடல் என்ன கண்டிஷன் புரியணும், இதெல்லாம் ஒரு சித்த எங்களை போன்ற எங்க வைத்தியசாலையில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஆரம்ப நிலையில தான் லைட்டா தான் இருக்குது, யூரியா போகுது, லைட்டா தான் கிரியேட்டின் இருக்குது, 1.2 1.3 1.4 கம்மியா தான் சார் போகுதுனால ஆரம்பத்துல கிரியேட்டின் 2 வரைக்கும் இதுவே ரெடி பண்ணிடுவோம். மேல அதிகமா போகும்போது நீங்க மருத்துவ ஆலோசனைகள் எடுத்துக்கணும். எங்களை போன்ற வைத்தியர்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டு கூட சில மருந்துகளாம் தந்தோம் அப்படின்னாக்க அதை சேர்த்து எடுத்தீங்கன்னா விரைவாக குணமடையும். ஸோ சித்த மருத்துவம் என்பது தகவலுக்காக நம்ம இதை சொல்றோம். முடிஞ்சது இது நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம். ஆனா இது மட்டும் போதுமா போதாதா அப்படின்பதை நோயாளிகளை கண்டு நோய் குறிகுணங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் நாங்களே முடிவு பண்ணுவோம். அதனால நீங்களும் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த சாதாரண மருந்து எல்லா நோய்களும் சரி பண்ணணும். இது கூட மற்ற நோய்களையும் மேக நோய்கள் எல்லாமே இந்த அசுவாதி சோறும் சரி பண்ணணும். இருந்தாலும் நீங்க ஆலோசனைக்கு பேரில் மருந்து எடுப்பது நல்லது. நம்முடைய சித்த வைத்தியசாலைகளை நீங்க அணுகலாம். வாழ்வியலை மாற்றினால் வாழ்க்கையே மாறிவிடும். நமக்கு வாழ்க்கையே இருக்காம, அதனால வாழ்வியலை மாற்றாமல் வாழ்ந்து நீடூடி வாழ்வாங்க நீங்களாம் வாழணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்.